ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ்லேருந்து பார்த்துருப்பீங்க. தமிழ்லேருந்து பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைலோ, ஒரு திங்ஸோ, ஒரு ப்ராடக்ட் ஓகே, ஏதாச்சும் வந்து ஒரு தேவையான திங்ஸோ இல்லை ப்ராடக்ட்டோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பை பண்ணுவீங்க. அந்த பை பண்ணுறத எப்படி நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் எப்படி வந்து பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணால் நீங்கள் எந்த ஆப்பில் வந்து பை பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் 2 ஆப் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போய்க்கலாம். போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் வந்து பண்ணுங்கள். சரி, ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு மொபைல் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிடுங்க. ஓகேங்களா? எனக்கு ஃப்ரெண்டில் ஒரு மொபைல் இருந்துச்சு, அந்த மொபைல் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ரேமோ என்ன ஏதோ ஓகேங்களா, இதில் எந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ ஜஸ்ட் அது வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த மாதிரி வரலாம். இந்த அட்ரஸ்க்கு வந்து இல்லை. ஓகே, அதனால் வேறு மொபைலுக்கு நம்ம வந்து போயிட்டுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் பை வித் இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் வந்து 2999 மந்த்லி வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிப் கொடுத்தனா இது மாதிரி இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ இஎம்ஐ கண்டினியூ வித் இஎம்ஐன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கரெக்டாக வந்து இடத்துல கேட்குது பாருங்கள், கண்டினியூ வித் இஎம்ஐன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நீங்கள் வந்து நோ காஸ்ட்டில் பண்ணுறது தான் எலிஜிபிலிட்டி கேட்கும். ஜஸ்ட் இந்த செக் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ஏதாச்சும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே டேரெக்டாக உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது இங்கே இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற என்னது பேன் கார்டு அதில் எந்தளவுக்கு எலிஜிபிள் இருக்கோ அதான் சிபில் ஸ்கோர் வச்சு தருவாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ போட்டுக்கலாம். இல்லை ஒருவேளை இது வந்து தேவையில்லை. ஓகேங்களா? கண்டினியூ லேட்டர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அகைன் கண்டினியூ வித் இஎம்ஐயில் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது வந்து மேலே ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ. இன்னும் கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, பஜாஜ் இருக்குல்ல. எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் மட்டும் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு அவங்க கேட்கறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நெக்ஸ்ட் இந்த பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்து கண்டினியூ பண்ணால் வந்து ஆர்டர் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு அந்த உங்கள் அட்ரஸுக்கு வந்து அது வந்து ரிசீவ் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா?